ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான ஒரு கருப்பட்டி பணியாரம். ஏற்கனவே நம்ம கவுனி அரிசி பணியாரம், கார பணியாரம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி இனிப்பு பணியாரம். இந்த கருப்பட்டி பணியாரத்துக்கு நான் ஏற்கனவே நேற்று எங்கள் வீட்டில் ஆப்பம் போட்டிருந்தோம். அந்த ஆப்பத்துக்கு போட்ட மாவுலையே கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் இப்போ கொஞ்சம் கருப்பட்டியில் தண்ணி ஊற்றி லேசாக கரைச்சிட்டு அந்த மாவோடு சேர்ந்து கலந்துட்டு வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி, உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் தேங்காய் திருகி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பச்சட்டியில் வச்சு சுடலாம். இப்போ முதல்ல இந்த கருப்பட்டியை நம்ம லேசாக காய்ச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டியை நல்லா காய்ச்சி வச்சுட்டேன். இந்த மாவு ரெடியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி, தேங்காய், இந்த கருப்பட்டி காய்ச்சறது எல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பணியார சட்டியை போட்டாச்சு. பணியார சட்டியை ஊற்றிட்டு அதில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு, எப்போயுமே நம்ம ஊற்றும்போது என்ன செய்யணும்னா அந்த வெளி பக்கத்துலேருந்து அப்படியே ஊற்றிட்டு வரணும். கரண்டியில் ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றுறதுக்கு பதிலாக இப்படி டம்ளரில் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், இப்படி நம்ம ஊற்றினோம்னா ஒரு 3/4 வாசி ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, வெந்து வரும்போது மேலே வரைக்கும் வர்றதுனால அதே மாதிரி நம்ம அதே மாதிரி எல்லா இதுலேயும் ஊற்றிட்டு மூடி வச்சு நம்ம மூடிட்டு அப்புறம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கணும். பாருங்கள், அருமையான சுவையில் நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பணியாரம் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது என்ன, நம்ம இதுக்கு எந்த மாவு இல்லை, நம்ம ஆப்பத்துக்கு மாவு போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவில் தான் நான் இப்போ இந்த பணியாரம் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஆப்ப மாவு உங்களுக்கு அளவு தெரியும் இல்லையா, 1 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் புழுங்கரிசி, கொஞ்சம் உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா ஊற போட்டு நல்லா நைஸாக ஆட்டி வச்சுக்கிறேன். அந்த மாவை தான் நான் கொஞ்சம் எடுத்து இன்றைக்கி பணியாரம் சுட்டிருக்கேன். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து, நம்மளுக்கு கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.